பார்வை நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் நெறியாளர் நவீன். தமிழகத்தில் நடக்கக்கூடிய தொடர் அவலங்களை பத்தி நம்ம பேசிட்டு வர்றோம். அந்த வகையில இன்னைக்கு பேசுறதுக்காக நம்மோடு இருந்திருக்கிறார் திரு பாலாஜி. வணக்கம் பாலாஜி. வணக்கம். இப்ப ஆளுங்கட்சியான திமுகவை பாத்தீங்கன்னா எதிர்த்து தாவேகாவினர் ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் அண்மையில் நடத்தியிருக்காங்க. அந்தந்த மாவட்டத்துல அந்த மாவட்ட செயலாளர் முன்னிலையில ஆர்ப்பாட்டம் நடத்தியிருக்காங்க. அதோட முழு நோக்கம் தான் என்ன? இப்ப நாங்க தமிழக வெற்றி கழக சார்பா ஆர்ப்பாட்டம் நடத்துறதுக்கு காரணம் என்னன்னா, SOP ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர். எப்படின்னா ஒரு பிரச்சாரத்துக்கு போறதோ மக்களை சந்திக்கிறதுக்கோ ஒரு ப்ரொசீஜர் கொண்டு வந்திருக்காங்க தமிழ்நாடு அரசு. அது எப்படி இருக்குன்னா, மக்களே சந்திக்க கூடாது, நாங்க சந்திக்கவே தடை செய்யற மாதிரி இருக்கு. இப்ப எங்களுக்கு மட்டும் நாங்க மக்களை சந்திக்கலாம்னு பார்த்தா எங்களுக்கு நிர்வாகிகள் சந்திக்கிற மட்டும் தான் விடுறாங்க. 5000 பேர் சந்திக்கிற மட்டும் தான் வாய்ப்பு கிடைக்குது. மக்களை சந்திக்கவே முடியாத மாதிரி இருக்கு. அது மட்டும் இல்லாம ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கும் சொல்லியும் தமிழ்நாட்டுல தொடர்ந்து நடக்குது சட்ட ஒழுங்கு. அதை எதிர்த்தும் நாங்க அனைத்து மாவட்டத்திற்கு தலைநகர்ல இந்த போராட்டத்தை நடத்தணும். இப்ப அடுத்து பாத்தீங்கன்னா அண்மையில தூத்துக்குடியில 17 வயதே நிரம்பிய சிறுமியை ஒரு பாலியல் துன்புறத்துக்கு உள்ளாக்கப்பட்டு மரணம் அடைஞ்சிருக்கிறாங்க. இது இந்த மாதிரி விஷயம் இது முதல் தடவை ஏகப்பட்ட தடவை நடந்துகிட்டே இருக்குது. இதோட தீர்வு தான் எப்ப நம்ம காண முடியும்? இத நம்ம பேசி நமக்கு அறுத்து போச்சு. திமுக ஆட்சியில தொடர்ந்து இந்த மாதிரி கற்பழிப்பு நடக்குது, இந்த மாதிரி கொலை நடக்குது, கற்பழிப்பு எல்லாம் தொடர்ந்து நடந்துகிட்டே தான் இருக்கு. இதுக்கு ஒரு தீர்வே கிடையாது. 7 வயசு சிறுமியில இருந்து 60 வயசு பாட்டி வரைக்கும் குணம் பண்ணிக்கிறாங்க. இந்த மாதிரி தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு. இது திமுக ஆட்சியில தொடருது. இது வரைக்கும் இதுக்கு எந்த வித மெசேஜுமே எடுக்காம இருக்காங்க. இதுக்கு சரியான ஒரு மாற்றம் தமிழக வெற்றி கழகம் வந்தோடனே தலைவர் அவர்கள் தேர்தல் வாக்குறுதியில சொன்ன மாதிரி ஒவ்வொரு இடத்துல ஒரு வேலுநாச்சியார் படை மாதிரி ஒவ்வொரு இடத்துல நிக்க வச்சு எல்லா இடத்துலயும் எங்க படை இருக்கும். அதுக்கான ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் உடனே நடத்தி காட்டுவோம். அடுத்து பாத்தீங்கன்னா ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குன்னு தொடர்ந்து வலியுறுத்தினதுக்கு அப்புறம் இன்னும் எந்த ஒரு பெரிய கட்சிகளுமே தாவேகாவோட கூட்டணி அமைக்கல. இப்ப இடையில பாத்தீங்கன்னா அதிமுகவிலிருந்து பொதுக்குழு கூட்டி நீக்கப்பட்ட திருமதி சசிகலா அவர்கள் புதிய கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்க இந்த தேர்தல் வியூகத்தை பத்தி பேசும்போது இந்த மாதிரி நாங்க ஒரு கூட்டணி அமைச்சுதான் தேர்தலை சந்திக்க போறோங்கிறாங்க. அவங்க தாவேகா கூட கைகோர்க்கறதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா? எங்களை பொறுத்த வரைக்கும் ஆட்சியில பங்கு அதிகாரத்து பங்கு நாங்க எதுக்கு சொன்னோம்னா, எங்களை நம்பி வரவங்களுக்கு ஒரு அதிகாரம் தரணும், ஒரு பங்கு தரணும்னு நாங்க சொன்னோம். நாங்க யாரும் கூட்டணிக்காக நாங்க இயங்குற கட்சி இல்ல. தனித்தே தமிழக வெற்றி கழகம் மக்கள்கிட்ட நிறைய செல்வாக்கு பெற்ற கட்சி. அது மட்டும் இல்லாம நீங்க சொன்னீங்க சசிகலா அவர்கள் இன்னைக்குதான் கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த மாதிரி அனைத்து இந்திய புரட்சி தலைவர் முன்னேற்ற கழகம் ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்க வாழ்த்துக்கள் சொல்லிக்கிற முதல்ல. அது மட்டும் இல்லாம தென்னந்தோப்பு சின்னம் வாங்கியிருக்காங்க. அவங்க கூட்டணிக்கு வருவாங்களா வரலையான்னு நாங்க பாக்கல. நாங்க தமிழக வெற்றி கழகம் தொடர்ந்து மக்களுக்காக மக்கள் பிரச்சனைக்காக குரல் கொடுத்துட்டு இருக்கிறோம். எங்களை நம்பி இந்த பாசிச சக்தியும் சரி, இந்த அரசியல் சக்தியான திமுக தீய சக்தியும் சரி, இவங்களை தவிர இவங்க தவிர யார் வேணா நாங்க கூட்டணி சேர்த்திப்போம். வரது வராது அவங்க விருப்பம் தான். இல்லைங்க, நான் ஏன் இந்த கேள்வி கேட்டேன்னா, ஊழல் இல்லாத ஆட்சியை கொடுக்க போறேன்னு தாவேகா தலைவர் சொல்லியிருக்காரு. சசிகலா பாத்தீங்கன்னா ஒரு ஊழல் குற்ற செயலால திருமதி அவங்க கோர்ட்டு ஜெயிலுக்கு போயிட்டு வந்திருக்காங்க. அவங்க கூட்டணிக்கு வரும்போது அதை ஏத்துக்குவீங்களா? நாங்க எங்க தலைவர் இது தலைமை முடிவு பண்ணோம். எங்களை பொறுத்த வரைக்கும் தலைவர் அவர்கள் ஒருபோதும் எப்பவுமே இந்த மாதிரி ஊழல் சக்தி இருக்கிற ஆள் கூட சேர மாட்டாரு. இந்த மாதிரி பாசிச சக்தி மதவாத சக்தி இருக்கும்போது சேர மாட்டாரு. அப்பவே இதெல்லாம் என்ன சொல்றாரு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். எங்க தலைவர் அவர்கள் ஊழல் சக்தி இருக்கும்போது அந்த இடத்துல அவர் யாரையும் சேர்த்துக்க மாட்டாரு. அடுத்தபடியா பாத்தீங்கன்னா தமிழகத்துல இருக்கக்கூடிய அதிமுக திமுக 2 பெருங்கட்சிக்கு மாற்று இருந்தா தாவேகா இருக்குது. உண்மையா இல்லையா? உண்மைதான். அதேபடி பாத்தீங்கன்னா தொடர்ந்து 2 கட்சிகளுமே ஆட்சிக்கு வந்தோம்னா மாதம் 1000ங்கிறாங்க, 2000ங்கிறாங்க, 2500ங்கிறாங்க, இந்த மாதிரி போயிட்டு இருக்க சமயத்துல இப்ப தாவேகா அவர்களும் தொடர்ந்து அதே ஒரு வாக்குறுதி மாதம் 2500 ரூபாய் பெண்களுக்கு தர்றேன்னு சொல்லியிருக்காங்க. இதுல என்ன மாற்றத்தை நீங்க பாக்க முடியுது? 2 கட்சிக்கு மாற்று நாங்க என்ன சொல்றோம்னா, இந்த 2 கட்சிட்டு இருக்க கொள்கை கரெக்டான கொள்கை. அதனாலதான் நாங்க திமுக அரசியல் எதிரிங்கிறோம். பிஜேபி பாசிச எதிரியா சொல்றோம். அந்த கொள்கைக்கும் எங்க கொள்கைக்கும் சரிப்பட்டு வராது. நாங்க திமுக கொள்கை நல்ல கொள்கை, அவங்க கொள்கை படிங்கிறது நல்ல கொள்கை. ஆனா அது செயல்படுத்துறாங்களா கரெக்டா? கிடையாது. ஊழல் செய்யறது, எல்லா துறையிலும் ஊழல். இந்த துரைமுருகன்ல இருந்து எல்லாருமே ஊழல் செய்யறாங்க. நேர்ல இருந்து எல்லா டிபார்ட்மெண்ட்லயும் ஊழல் நடக்கிறது அப்பட்டமா தெரியுது. எங்க ஆட்சி எங்க தலைவர் அந்த பணமே வேணாம் மக்களுக்கு செய்யணும்னு வராரு. மக்களுக்கான பணத்தை கரெக்டா மக்கள்கிட்டே கொடுத்தா எந்த வித பிரச்சனையும் இருக்காது, எந்த வித தட்டுப்பாடும் ஏற்படாது. இல்லைங்க, புதிய எந்த ஒரு திட்டம் கொண்டு வரதா இருந்தாலும் திமுக தொடர் கட்ட என்ன போடுறாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா ஏற்கனவே 10 லட்சம் கோடி கடன்ல இருக்கு தமிழ்நாடு. அதனால நாங்க எதையுமே செலுத்த முடியலைங்கிறாங்க. புதுசா எந்த ஒரு திட்டத்தையும் அறிவிக்க முடியலைங்கிறாங்க. இப்ப நீங்க வந்தீங்கன்னா அந்த கடன் இன்னும் அப்படியே தான் இருக்கும். திருப்பி நீங்க இந்த அமௌண்ட்டை நீங்க மக்களுக்கு கொடுக்கும் போது இன்னும் கடன் சும்மா அதிகமாகும். அதை குறைக்கிறதுக்கு ஏதாவது வழிவகை இருக்கா? ஒவ்வொரு பட்ஜெட்ல பாத்தீங்கன்னா சுமார் 1.5 லட்சம் கோடி இந்த மாதிரி கடன் ஒதுக்குறாங்க. எதுக்குன்னா மக்கள் சேவைக்காக செய்யறது. அதுல சுமார் 30%, 20% என்ன பண்றாங்கன்னா, அங்க இப்ப இருக்க ஆட்சியில் இருக்கிறவங்க அது எடுத்துக்கிறாங்க, ஊழல் பண்ணி வச்சுக்கிறாங்க, பணத்தை பதுக்கி வச்சுக்கிறாங்க. அந்த மாதிரி சதவீதம் அவன் பண்ணாம இருந்தாலே மக்களுக்கான பணம் மக்களுக்கு கொடுக்க வேண்டிய இது வந்தாலே கொடுத்துட்டோம்னாவே
எந்த வித தட்டுப்பாடும் ஏற்படாது, கரெக்டா எல்லாமே போகும். இப்ப திமுக அரசு என்ன பண்ணுதுன்னா, மக்களுக்கு கொடுக்குற அந்த பணத்துல ஒரு 10,000 கோடி இப்ப மெட்ரோ கொடுக்குறாங்கன்னா, அந்த மெட்ரோல 10,000 கோடிக்கு அந்த ஆண்டு என்ன செய்யறாங்க? எதுவும் செய்யல. மதுரையில வந்து ஒதுக்குறாங்க, கோயம்புத்தூர்ல ஒதுக்குறாங்க, அந்த வேலையில வந்து செய்யறாங்க, பாதி தான் செய்யறாங்க. மறுபடியும் அடுத்த வருஷம் மறுபடியும் 10,000 கோடி ஒதுக்குறாங்க. அந்த பணம் எங்க போகுது? 4,000 கோடி ஒதுக்கணும் நாங்க எதுக்கு? உங்களுக்கே தெரியும். இந்த மாதிரி வெள்ளம் போகுது, 4,000 கோடி ஒதுக்கணும் சென்னையில நாங்க. அந்த 4,000 கோடி எங்க? 4,000 கோடி எங்கன்னா அதுக்கு அங்க என்ன செயல் மறுபடியும் மழை பெஞ்சா மறுபடியும் வெள்ளம் இருக்கு. அப்ப அந்த 4,000 கோடி எங்க போகுது? இந்த மாதிரி பல பிரச்சனை இருக்கு. அந்தந்த பணத்தை அந்த இது கரெக்டா ஒதுக்குனா எந்த தட்டுப்பாடும் இருக்காது. நீங்க அவங்க என்ன குற்றச்சாட்டு வைக்கிறாங்கன்னா, இந்த மாதிரி தொடர்ந்து மத்திய அரசு வந்து தமிழ்நாடு வஞ்சிக்குது. அவங்க வந்து நாங்க வந்து கூட்டணி இல்லாத பட்சத்துல எதிர்கருத்துக்கள் வச்சிருக்கறதுனால தொடர்ந்து எங்களை வஞ்சிக்குது, சரியான முறையில பணம் வந்து சேரலைங்கிறாங்க. இப்ப நீங்க ஆட்சி அமைச்ச பட்சத்துல மத்திய அரசு கூட ஒரு இணக்கமான சூழ்நிலையில இருந்தீங்கன்னா, அந்த வரக்கூடிய வருவாயை வந்து நீங்க இன்னும் ஈட்டலாமா? உங்களுக்கே தெரியும், திமுக வந்து மத்திய அரசு கொடுத்தாலும் சரி, அவங்களுக்கு இருக்க ஸ்டேட் ஃபண்ட்ல வந்தாலும் சரி, தொடர்ந்து அதுல ஊழல் பண்றதுனாலதான் இவ்வளவு பிரச்சனை. இந்த மாதிரி ஊழல் பண்ணாம மக்களுக்கு சேர வேண்டிய பணத்தை அவங்க கரெக்டா கொடுத்தாங்கன்னாவே இந்த பிரச்சனை வராது. மத்திய அரசு கொடுக்க வேண்டிய ஃபண்ட் மத்திய அரசு கொடுத்தே தீரும். அவங்கள்ட்ட நம்ம கேட்டு வாங்க வேண்டியது, நீதிமன்றத்துல போய் போராடி வாங்க வேண்டியது நம்ம கடமை. திமுக அரசு அவங்க கூட மறைமுக கூட்டணியில இருந்து இந்த மாதிரி கொடுக்க மாட்டேங்கிறாங்க, அந்த மாதிரி சொல்லிட்டுறாங்க. போங்க நீதிமன்றத்தை நாடுங்க, பேசுங்க, ஒரு தீர்வு கொண்டு வாங்க, கொண்டு வந்து உங்க ஃபண்டை செலுத்தி மக்களுக்கு செலுத்துங்க. இதெல்லாம் வந்து நீங்க ஏன் சொல்ல மாட்டீங்கன்னா, நீங்க ஊழல் பண்றீங்க, மக்கள்கிட்ட கொள்ளையடிக்கிறீங்க, அப்புறம் எப்படி நீங்க கொடுப்பீங்க? அப்புறம் கடன் தான் வரும், மக்களுக்கு மறுபடியும் சுமை தான் வருது, நடக்கிறது. இது வந்து மாறணும்னா எங்க தலைவர் ஆட்சி வரணும். கடந்த செப்டம்பர் மாதம் பாத்தீங்கன்னா கரூர்ல ஒரு துயர சம்பவங்கள் நடந்தது. நமக்கு தெரியும் 41 உயிர்கள் வந்து பலியானாங்க. அதன் அடிப்படையில அந்த விசாரணையில சிபிஐ பாத்தீங்கன்னா இப்ப இருக்கக்கூடிய திரு செந்தில் பாலாஜி, திமுக அமைச்சர் திரு செந்தில் பாலாஜி அவர்களை வரக்கூடிய நாட்கள்ல சிபிஐ விசாரணைக்காக அழைச்சிருக்கிறாங்க. அதனோட விபரங்கள் நாங்க அப்பவே சொன்னோம், இதுல வந்து ஒரு சதி நடந்திருக்குன்னு நாங்க அப்பவே சொன்னோம். இப்ப வந்து எல்லாரும் சொன்னாங்க சதி நடந்தது, சும்மா திருப்ப பாக்குறீங்க அப்படின்னு. சிபிஐ விசாரிச்சு செந்தில் பாலாஜி வந்து காரணமா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருக்காங்க. அது மட்டும் இல்லாம தலைவர்கள் அதுக்கு முன்னாடி பல மாவட்டத்துக்கு போயிருந்தாரு. இந்த மாதிரி நாகப்பட்டினம் போயிருந்தாரு, திருச்சி போயிருந்தாரு, அரியலூர் போயிருந்தாரு. அங்க போன இடத்துல எந்த மாதிரி அசம்பாவிதம் எங்கேயுமே நடக்கல. இங்க வந்து தலைவர் மேல வேணே செருப்பு தூக்கி எறிறாங்க, இந்த மாதிரி நடந்துச்சு இங்க. அப்பவே சந்தேகம் இருக்கிற மாதிரி எல்லாம் வந்து யோசிச்சாங்க, ஏன் இப்படி நடக்குது, இங்க மட்டும் ஏன் இப்படி நடக்குது எல்லாம் யோசிச்சாங்க. அதுக்கு அவங்க ஆதாரமா வந்து இப்ப சிபிஐ வந்து அவருக்கு சம்மன் கொடுத்து கூப்பிட்டுருக்காங்க. அங்க எங்களுக்கு நாங்க கேட்ட ஒரு இடம், எங்களுக்கு கொடுத்த ஒரு இடம். அங்க வந்து இது செந்தில் பாலாஜி மட்டும் இல்லாம அங்க இருக்க வந்து கலெக்டர் விசாரிக்கணும், அங்க இருக்க எஸ்பி விசாரிக்கணும், அங்க இருக்க இன்ஸ்பெக்டர் வந்து எல்லாத்தையும் சம்மன் கொடுத்து விசாரிக்கணும் எங்களோட கோரிக்கை. ரைட்டுங்க. அடுத்தபடியா வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல்ல தாவேகா எத்தனை சீட்டை கைப்பற்றி ஆட்சி அமைக்க நீங்க எதிர்பார்க்கறீங்க? தமிழக வெற்றி காலத்தை பொறுத்த வரைக்கும் மக்களும் நாங்களும் தொடர்ந்து மக்கள் கூட இருக்கோம். எந்த பிரச்சனை இருந்தாலும் மக்களுக்காக நாங்க இருக்கோம். எங்களை பொறுத்த வரைக்கும் மக்கள் வந்து பெரும்பான்மையான இடத்துல எங்களை வெற்றி பெற செய்வாங்க, உண்மையானது, உறுதியானது. அந்த நம்பிக்கையில் நாங்க இருக்கோம். 2026 தலைவர் வந்து பெரும்பான்மையான இடத்துல வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும். சரிங்க பாலாஜி, தொடர்ந்து கேள்விகளுக்கு பதிலளித்ததுக்கு நன்றி. ஜனநாயக பார்வை நேயர்கள் அனைவருக்கும் நன்றி. வேறு ஒரு காணொலியில் மீண்டும் சந்திக்கிறோம். அந்த காணொலி குறித்து உங்களுக்கு ஏதாவது கருத்து வேறுபாடுகள் இருந்ததுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க. ஜனநாயக பார்வை யூடியூப் சேனலுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.